லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா, வாங்கம்மா உள்ள. வேம்பு சார், கொஞ்சம் அமைதியா இருங்க வேம்பு சார். கோபப்படாதீங்க வேம்பு சார். உள்ளவா சாவித்ரி. அம்மா உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே ஒரு தர்ம சங்கடமான நிலையை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன ஒதுக்கணுமோ அந்த அன்னலட்சுமி என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற யாராலையுமே என்னை ஏத்துக்க முடியல. இந்த வீட்டுல நானும் ஒருத்திய வாழணும். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஊரறிய ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால வாழ முடியாம எத்தனையோ இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் என் புள்ள மனோக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்கு அதுவே போதும். மத்தபடி உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடந்துக்கவும் மாட்டேன். நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அம்மா, இன்னைக்கு எல்லாருமே விருப்பப்பட்டதாமா உன்னை இந்த சேர்ல உட்கார வைக்க போறாங்க. என்னோட விருப்பத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் தடை சொல்ல மாட்டாங்கம்மா. வாங்கம்மா, வாமா. சாவித்ரி, நீ என் பையங்கிறதுக்காக நீ செய்யற தப்புக்கெல்லாம் என்னால தொண போக முடியாது. இந்த பாரிசு பதவியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிருக்க மனோ. அது என்னன்னு நீ ஏன் உன் வாயால சொல்றியா இல்லையா? அம்மா, நீங்க அந்த சேர்ல உட்காருங்கம்மா. பட்டமோ பதவியோ அது நம்ம தகுதியை பார்த்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அத அபகரிக்க கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மனோ. நீ என்ன ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி இருந்தாலும் நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா அதிரசத்தை பொம்மையை விட நான் சிறப்பா செஞ்சு இந்த போட்டியில ஜெயிச்சேன் நீ சொன்ன பாத்தியா? அது என்னால சுத்தமா நம்ப முடியல. எவ்வளவு கஷ்டத்திலயும் உன்னை தப்பா வாழ்றதுக்கு நான் பழக்கவே இல்லையடா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீயா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு மனோ, சொல்லு, சொல்லுடா, சொல்லு, சொல்லுங்கறல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா?
என்ன மன்னிச்சிருங்கம்மா. எப்படியாவது இந்த வாரிசு சேர்ல உங்களை உட்கார வைக்கணுங்கிற எண்ணத்துல தாம்மா நான் பொம்மி செஞ்ச அதிரசத்தை நான் செஞ்சதா மாத்தி வச்சிட்டம்மா. இந்த கடைசி போட்டி வாழ்வா சாவாங்கிற விஷயம், அதனாலதான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. அதை எப்படி பண்ண? அதையும் சொல்ல. அங்க இருக்கிற பியூன் மூலமா பொம்மையோட ஸ்வீட் பாக்ஸ்ல என் பேரை ஒட்ட சொல்லிட்டேம்மா. உண்மையிலேயே போட்டியில ஜெயிச்சது பொம்மி தாம்மா. டேய் 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 டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அசிங்கப்படுத்திட்டியடா. இப்படி ஒரு அவமானம் நமக்கு தேவையா? அம்மா சாவித்ரி, நீங்க வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சுமா. ரொம்ப பெரிய நல்ல காரியத்தை பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. பா மனோ, சாரிப்பா. உன்னோட ஆசை கனவெல்லாம் புரியுது. உண்மையை உன் வாயாலிய சொன்னதுக்கு அப்புறம் இந்த போட்டியில ஜெயிச்சது பொம்மிதான்னு நானே சொல்லிடுறேன். பொம்மி, போமா, போய் அந்த சேர்ல உட்காரு. தாத்தா, வேம்பு சார் துணை இல்லைன்னா என்னால இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கவே முடியாது தாத்தா. இந்த நேரத்துல அவரோட துணை எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் தாத்தா. சித்தார்த், வாடா, வந்து உன் பொண்டாட்டிய போய் சேர்ல உட்காரவே. சரி பொம்மி, வாமா, வந்து உட்காரு. ரொம்ப நன்றிமா சாவித்ரி. நீ மட்டும் வரலன்னா இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது. அப்புறம் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீ எங்க போவ சாவித்ரி? என் பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் வரேன். அதுக்கு இல்ல சாவித்ரி. என்னங்க நீங்க 1000 சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லாம நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? நான் வரேன். அம்மா, அப்பா அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்கப்பா. மனோவியை ஏத்துக்கிட்டோம், சாவித்ரி ஏன்பா நம்ம ஏத்துக்க கூடாது? அன்னலட்சுமிக்கும் சாவித்ரி மேல ஒரு பிரியம் இருந்துச்சுப்பா. நிலுமா, உன் புருஷன், மக, மருமக எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ எங்கம்மா போவ? நீயும் இங்க தாராளமா இருக்கலாம். நாங்க பழைய ஆளுங்க. அன்னலட்சுமி இடத்துல உன்னை வச்சு பார்க்க அப்ப எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நடந்ததை பார்க்கும்போது உன் நல்ல மனச நாங்க புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. மனோ, தமன்னா, 2 பேரும் சாவித்திரி கூட்டிகிட்டு உள்ள போங்க. சரிங்க தாத்தா.
நான் யாரான்னு பாப்பேன். என்னடி இது? உனக்கு சப்போர்ட்டா ஒரு ஆள் உள்ள வந்தாச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த அம்மா உனக்கே ஆப்பு வைக்க தான் வந்திருக்கும் போலயே. ஹம். என்ன பண்ணியும் கடைசியில அந்த பொம்மி தான் ஜெயிச்சு உட்கார்ந்துட்டா. எனக்கு அதை பொறுத்துக்கவே முடியல. இத்தனை நாள் கழிச்சு நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த சந்தோஷத்தை நீயே குழி தோண்டி புதைச்சிட்டியே சாவித்ரி. என்னங்க சொல்றீங்க? என்ன புரியாத மாதிரி கேக்குற? அந்த வாரிசு சேர்ல எப்படியாவது மனம் உட்கார்ந்துருவான். அது மூலமா மொத்த பிசினஸ் கண்ட்ரோலும் நம்ம கிட்ட வந்துரும். மனோவுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப நீயே அதை கெடுத்து அவனையும் அசிங்கப்படுத்திட்டியே. அப்படி இல்லைங்க, என் மனசுல பட்டதை நான் பேசிட்டேன். நியாயமா அது பொம்மிக்கு கிடைக்க வேண்டிய இடம். என்னம்மா சொல்றீங்க? போட்டியில ஜெயிக்காம அதை அபகரிக்கணும்னு நினைச்சது தப்புன்னு என் மனசுக்கு பட்டது. அதான் அப்படி செஞ்சேன். பொம்மி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்க மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கா. பொம்மி அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் உங்களை அவ மதிக்காம இருக்க போறதில்ல. கண்டிப்பா உங்க பேச்ச மீறி அவ எதுவும் செய்ய மாட்டா. மாமாவுக்கு இந்த வீட்ல என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். அந்த மரியாதை குறையறதுக்கு நான் எந்த காலத்திலையும் விடமாட்டேன். தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. என் மனசுல பட்டதை செஞ்சுட்டேன். உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. சரி சாவித்ரி, பாத்துக்கலாம். எதுவும் நம்ம கையை மீறி போயிடாதுன்னு நான் நம்புறேன். மா, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த சேர்ல உட்கார வைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டியம்மா. இப்ப நான் சொன்னதுக்கும் நீ என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அந்த சேர்ல உட்கார வைக்க நினைக்கிறாங்க. அந்த சித்தார்த் ஒருத்தனை தவிர இப்போ அந்த பொம்மியை என் மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கா. அதுக்காகத்தான் திட்டம் போட்டு நான் அவளை அந்த சேர்ல உட்கார வச்சேன். என்ன பெரட்டி அடிச்சார்ல ஒத்தாத்தா. இப்போ அந்த ஆளே என்ன வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடுறாரு. பார்த்தல, அதுக்காக தாண்டா இந்த நாடகம் எல்லாம். நான் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டப்போ நான் பட்ட அவமானமும் வலியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதனால இழந்த வாழ்க்கைய நான் மீட்டு எடுக்கணும்னு வேட்டையாடுறவன் காட்டுக்குள்ள எப்படி சுத்துவானோ அப்படி தாண்டா நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன். எந்த நிமிஷம் எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்கும், எப்போ நம்ம கண்ணு முன்னாடி மிருகம் சிக்கும், அது நம்மள கொன்னுடுமா இல்ல நாம அதை கொல்லுவோமான்னு தெரியாது. ஆனா கண்ணு முன்னாடி ஒரு மிருகம் வந்துருச்சுன்னா அத வெறி பிடிச்ச மாதிரி துரத்தி தான் கொல்லணும். அந்த அளவுக்கு பொறுத்திருந்து பாரு. என் கையில சிக்க அவ ஒரு ஆளு போதும். ஏண்டா இந்த சீட்ல உக்காந்தோ அதுக்கப்புறம் அந்த பெருசுங்களால என்ன பண்ண முடியும்? என்ன வீட்டை விட்டு விரட்டி அடிச்ச அந்த 2 பெருசுங்களுக்கும் இந்த வீட்ல இடம் இல்லாத அளவுக்கு நான் மாத்துறேன். மா, சூப்பர்மா. அத்தை, சத்தியமா சொல்றேன், நான் அம்மாவும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். என் பொண்ணுக்கு பெரிய சப்போர்ட்டா நீங்க கிடைச்சது
எனக்கு பெரிய நிம்மதி. உங்களுக்கு நிம்மதி, ஆனா இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களோட நிம்மதி மொத்தமா குலைய போகுது. ஐயோ புள்ளியாரப்பா, நீதான் என்ன காப்பாத்தணும். வேம்பு சார், கிரீன் டீ. அப்படியே இதை கொண்டு வந்து என் தலையில ஊத்து. ஏன் வேம்பு சார்? பின்ன உனக்கு அசிங்கமா இல்ல? அப்படி ஒரு கேவலமான ஒருத்தவங்க அவங்க பையனை எல்லாரும் முன்னாடி அடிச்சு நாடகம் போட்டு உனக்கு வாரிசுங்கிற உரிமையை கொடுத்திருக்காங்க. அத வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே? என்ன வேம்பு சார், நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க. அந்த சேர்ல என்ன உட்கார வைக்கிறது தான் தாத்தாவோட கனவுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக தான் நான் அதை ஏத்துக்கிட்டேன். இங்க பாரு, வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத குழந்தை மாதிரி நீ பேசாத. அந்த அம்மா எல்லாத்தையும் எழுதி வச்சு இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறதால அந்த அம்மா நல்லவங்க மட்டும் நான் என்னைக்குமே நம்பவே மாட்டேன். நான் நிச்சயமா சொல்லுவேன் அவங்க மேல தப்பு இருக்கு. என்ன வேம்பு சார் இப்படி பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அவங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் இத்தனை பேருக்கு மத்தியில அவங்க பெத்த புள்ளைய அடிச்சு அவமானப்படுத்தி குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பாங்களா? ஏய், நான் எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். சும்மா சும்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இனிமே அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத. சரி, நான் பேசல. எனக்கு என்னமோ நீங்க தேவையில்லாம அவங்கள சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணுது. ஓ, உனக்கு அப்படி தோணுதா? தோணும் தோணும், தோணட்டும். பண்ணுங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்க. முதல்ல நீ அந்த மனுவுக்கு சப்போர்ட் பண்ண, இப்ப அவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற. ஆனா ஒண்ணு, உனக்கும் தான் பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்க. என் மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லுது, அந்த அம்மாவை மட்டும் நீ நம்புன, உன் கதி அதோ கதிதான். அப்படியெல்லாம் நடக்காது வேம்பு சார். அப்படி அவங்க தப்பு பண்றவங்களா இருந்தா அந்த பிள்ளையார் பாத்துப்பாரு. ஓ, அப்படியா? பிள்ளையார் பாத்துப்பாரா? உன் பிள்ளையார் தானே, பாத்துக்கிட்டோம். நல்லா பாத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் அந்த கடவுளுக்கு தான் நிறைய வேலை இருக்கும். என்ன எப்பவுமே அந்த பிள்ளையாரப்பன் கைவிட மாட்டான் வேம்பு சார். நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கலித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும். சஷ்டியை நோக்க சரவண பவனா, சிஷ்டருக்குதவும் சிங்கதிர்வேலோன். பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை, கீதம் பாட கிங்கினியாட. மையல் நடனம் செய்யும் மயில் வாகனரார், கையில் வேலாயனை காக்க வென்று வந்து. வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலாய் என் திசை போற்ற, மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனா சடுதியில் வருக. ரவண பவசரரரரரரர, ரிவண பவசரிரிரிரிரிரிரி.
இந்த வீட்டுக்குள்ள முதலா நான் வாயும் வயிறுமா வந்தப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உங்க வாழ்க்கைய நான் தான் கெடுத்தேன்னு நினைச்சு என்ன விரோதியா நினைச்சாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையோட என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட யாராலையுமே நடந்துக்க முடியாது. ஏன் உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுக்கா. பெரியவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால நான் இந்த குடும்பத்தை விட்டு விலகியே போயிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தெய்வமா வாழ்ந்த இந்த வீட்டுல நான் மறுபடியும் வந்திருக்கேன்க்கா. உங்களோட அன்பு, இரக்கம், எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை, இந்த மாதிரி எத்தனையோ நல்ல குணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அத்தனை பெருந்தன்மையும் எனக்கு இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா உங்க இடத்தை நிரப்புறதுக்கு என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டுட்டு போன விஷயங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணும்க்கா. இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். எல்லா உறவுகளையும் அனுசரிச்சு போய் மிகப்பெரிய உயரத்துக்கு நான் கொண்டு வரணும். இந்த கடை, வீடு, குடும்பம் இது எல்லாமே தழைச்சு ஓங்கணும்க்கா. உங்க ஆசீர்வாதத்தோட எல்லாத்தையும் நிறைவேற்ற நான் நிச்சயம் பாடுபடுவேன்க்கா. ஆசீர்வாதம் பண்ணுங்க.